இந்த வீடியோவில் டர்பைன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு கம்ப்ளீட்டான வீடியோவாக வந்து இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக பல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெல்டான் வீல். ஓகே, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்கே இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்டான் வீல். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்லான். ஓகே, அந்த பிஎஃப்கேங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் டர்பைன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதோட தியரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல, லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒரு ரன்னர் இருக்கும், அதை சுற்றி ஒரு செமி எலிப்டிக்கல் பக்கெட். ஓகே, ஃபுல்லாக இருக்காது, அதை பாதியை கட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்பியர் நாசில் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியலாக. ஓகே, டான்ஜென்ஷியலாக தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸில். டான்ஜென்ஷியலாக வாட்டரை வந்து இந்த பக்கெட்ஸ் மேலே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அந்த பக்கெட்ஸ் மேலே ஸ்ப்ளிட் பண்ணோடனே இந்த பக்கெட் மூலம் ரொட்டேட் ஆகும். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா ரன்னர் ரொட்டேட் ஆகும். இந்த ரன்னர் ரொட்டேட் ஆகிறதுனால பவர் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் இந்த பக்கெட்டோட இந்த ரன்னரோட மோஷனை நிறுத்தணும் அப்படின்னா எதிரிலேருந்து ஒரு பிரேக் செட் வந்து டக்குன்னு இதை போய் இப்படி தடுத்து நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து எலாபரேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எது மேலே வந்து படுது பார்த்திங்கன்னா அந்த செமி எலிப்டிக்கல் பக்கெட் மேலே தான் வந்து படுது. ஓகே, அதை தான் அனலைசிஸ்க்கு உட்படுத்தணும். ஓகே, அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செமி எலிப்டிக்கல் இது வந்து இப்படி ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா ரன்னர் கூட வந்து கனெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் ஸ்ப்ளிட்டர். ஓகே, இந்த இதுதான் இப்படி 3 டைமென்ஷனில் போட்டிருக்காங்க. செமி எலிப்டிக்கல் ஃபார்மில் வந்து இருக்க மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதுலேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட வெலாசிட்டி. ஓகே, அந்த பக்கெட் மேலே பட்டு இது மேலே தெரிக்குது. ஓகே, அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்லெட்டு. இதில் தெரிச்சு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக என்னதுன்னு அவுட்லெட்டு. இன்லெட்டை ஃபுல்லாக 1ன்னு டினோட் பண்ணியிருப்போம், அவுட்லெட்டை ஃபுல்லாக 2ன்னு டினோட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், U1 அப்படின்னா பிளேடு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது வாட்டரை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இது பண்ணுறாங்கன்னா ரேடியல் வெலாசிட்டி இன்லெட்டும் இருக்கும், ரேடியல் வெலாசிட்டி அவுட்லெட்டும் இருக்கும். ஓகே, V2 வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, V1 வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி அட் இன்லெட்டு. ஓகே, VF2 அப்படிங்கிறது ஃப்ளோ வெலாசிட்டி. VF1ம் இந்த பெல்டான் வீலை பொறுத்த வரைக்கும் VF1ம் VF2வும் சேம் தான். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கண்டிஷன்ஸும் இருக்குது, அதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே, இந்த பீட்டாவோட ஆங்கிளை பொறுத்து ஒரு 3 விஷயமாக இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ப்ளிட்டர் மேலே வாட்டர் பட்டு மேலே என்ன ஆகுது அவுட்லெட்டுக்கு கிடைக்கிது. ஓகே, இந்த இதிலேருந்து கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட். இதான் ரிசல்டன்ட். ஓகே, இது ரிசல்டன்ட். ரேடியல் டைரக்ஷன் ஒன்று கிடைக்கும், ஃப்ளோ டைரக்ஷனில் கிடைக்கும். ரேடியல் டைரக்ஷன் இப்படி போகும், ஃப்ளோ டைரக்ஷன் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, இப்போ அந்த நொட்டேஷன்ஸை ஃபுல்லாக ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த வீலு, கேபிட்டல் டி அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த வீலு, டி அப்படிங்கிறது ஜெட் டயமீட்டர் ஜெட்டு, என் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த வீலின் ஆர்பிஎம், V1 அப்படிங்கிறது அப்சல்யூட் வெலாசிட்டி அட் இன்லெட்டு. அதை எப்படி நம்ம நோட்டேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா √2GH. V2 அப்படிங்கிறது தண்ணி இதில் பட்டு தெரிச்ச உடனே வர்றது ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டோட கேல்குலேஷனுக்குள்ளே இது வெலாசிட்டி ஆஃப் ஜெட்டு லீவிங் த வேன். ஓகே, அடுத்து VR1 அப்படிங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட்டு, அடுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட்டு. VW1ங்கிறது வேர்ல்ட் வெலாசிட்டி டிப்பில் படுறது. ஓகே, இந்த VW1 அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ளிட்டரோட இதில் படுது பார்த்திங்களா, அந்த வெலாசிட்டியும் அப்சல்யூட் வெலாசிட்டி அட் இன்லெட்டும் சேமாக இருக்கும். ஓகே, இதை மாதிரி இந்த ஸ்ப்ளிட்டரில் இருந்து இந்த பாதி தூரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பிளேடு வெலாசிட்டி U1ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாகவே ரேடியல் வெலாசிட்டி தான். ஓகே, இப்போ வந்து பிளேடு வெலாசிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா U1 U2 U3 U ஃபுல்லாகவே U தான். πDN என்னது 60. இப்போ பீட்டா அப்படிங்கிறது வெலாசிட்டி அவுட்லெட்டு, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேனோட அவுட்லெட்டு. இது VR2 அப்படிங்கிறது அவுட்லெட்டு தான். இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வேன் ஆங்கிள். ஓகே, இப்போ வந்து சின்ன நோட்டேஷன்ஸ் வந்து பார்த்துடலாமா. இன்லெட்டில் என்ன நடக்குது, VR1 = V1 - என்னது U1. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக என்னதுப்பா V1, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஃபுல்லாக என்னது V1. ஓகே, இந்த பிளேடு வெலாசிட்டி அதாவது எக்ஸ்டர்னலாக உள்ளது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா U1. ஓகே, அப்போது இந்த இடம் எனக்கு தேவை அப்படின்னா இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா VR1 சரி இந்த இடம் VR1 எனக்கு தேவை அப்படின்னா VW1 - என்னது இந்த இன்லெட் வெலாசிட்டி U1. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ VR1 = VW1 - என்னது U1.
இந்த VW1 நான் என்னென்னு எழுதிக்கலாம், V1 மைனஸ் என்னது U1 எழுதிக்கலாம். U1 நான் என்னென்னு எழுதிக்கலாம், Uன்னு எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, VR1 ஈக்குவல் டு V1 மைனஸ் என்னது V1. ஓகே, அந்த டயக்ராம்லேருந்து நம்ம எடுத்து எழுதுறது. ஓகே, ரேடியல் வெலாசிட்டி இந்த டயக்ராம்லேருந்து. ஓகே, எனக்கு இதில் ரேடியல் வெலாசிட்டி வந்து என்ன கிடச்சிது, R2 மட்டும் தான் இருக்குது. அப்போ VR1ம் VR2ம் வந்து சேம் அப்படிங்கிறது அர்த்தம். சாரி, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஓகே, VR1ம் ஓகே, VR1ம் VR2 என்னது சேம். அந்த சேம் டைம் VF1ம் VF2ம் என்னது சேம். ஓகே, ஃப்ரம் வெலாசிட்டி ட்ரையாங்கிள்லேருந்து ரேடியல் வெலாசிட்டி ரெண்டுமே என்னது தான் சேம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ரேடியல் வெலாசிட்டி ரெண்டுமே என்னது சேம். ஓகே, இப்போ வந்து அந்த பீட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, அப்போ VW2 நமக்கு தேவை, வேர்ல் வெலாசிட்டி அவுட்லெட் நமக்கு தேவை அப்படின்னா ஃபார்முலா VW2 = VR cos π மைனஸ் என்னது U2. ஓகே, அந்த டயக்ராம்லேருந்து எடுக்கணும். ஓகே, VW2 எங்கே இருக்குது, இந்த இடம் இருக்குது. ஓகே, அந்த இடம், அதாவது இந்த இடத்த கண்டுபிடிக்கிறேன். ஆனால் என்னது இருக்குது, பை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதான் நம்ம காஸ்டீட்டா ஃபார்முலா போட்டோன்னா என்னது, காஸ்டீட்டா = adjacent by hypotenuse. ஓகே, adjacent by என்னது hypotenuse. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு உள்ளது மட்டும் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா VW2 cos π = இந்த ட்ரையாங்கிளை வந்து இதை என்னது adjacent, ஏன்னா அடிப்பக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ். ஓகே ஓகே, அட்ஜசன்ட் என்னதுப்பா இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக. ஏன்னா வந்து நான் கண்டுபிடிக்கிறது காஸ் பை, காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன், நான் கண்டுபிடிக்கிறது காஸ் பை. காஸ் பை = இது ஃபுல்லாக. இப்போ என்ன வரும், VW2 + U2 பை ஹைப்போடென்யூஸ் என்னது R2, VR2. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ VW2 + U2 = VR2 cos π. பெல்டான் வீலுன்னு தெரிஞ்சுன்னா இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் கண்டிப்பாக போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் நான் பெல்டான் வீலை பேஸ் பண்ணி அதை சொல்லிடுறேன். ஓகே, இதை அங்கே கொண்டு வந்திருக்கேன். அப்போ VW2 = VR cos VR2 cos π மைனஸ் U2. ஓகே, VW2 = VR2 cos π மைனஸ் என்னது U2, VR2 cos π மைனஸ் என்னது U2. U2 நான் என்னன்னு சொல்லியாச்சு, Uன்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ அந்த பீட்டாவோட ஆங்கிள் 90 டிகிரிக்கு கம்மி நெகட்டிவில் இருந்தது. VW2 இன்கேஸ் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நெகட்டிவில் கிடச்சிது அப்படின்னா பீட்டாவோட ஆங்கிள் எப்படி இருக்கணும், அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும். ரைட் ஆங்கிள் VW2 0 இருந்தால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகே, அப்போ ரன்னர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம், பீட்டா நெகட்டிவாக இருந்தால். ஏன்னா அவுட்லெட்டை பேஸ் பண்ணி இந்த பீட்டாவை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்ல முடியும், VF2 ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஃப்ளோ எப்படிங்கிறது தெரியும். அந்த ஏரியாவுக்குள்ளே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா VW2. ஓகே, மீடியம் ரன்னர்னால் பீட்டா = என்னது 90 டிகிரி, VW2 என்னது 0. அப்போது கடைசி பீட்டா > 90 அப்படின்னாலே இது என்ன என்னது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்னது பாசிட்டிவ். ஓகே, அதான் பாசிட்டிவ்க்குள்ள டயக்ராமு. நமக்கு தேவையான ஃபார்முலாஸை மட்டும் நோட் பண்ணிக்கணும். F = என்னது, இங்கே இது டெரிவேஷன் ஜெட்டிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஜெட்டோட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதையும் போஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஏரியா ஆஃப் த ஜெட்டுக்குள்ள ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா π/4d². ஒர்க் டன் = F என்னது U. Fக்குரிய ஃபார்முலா போட்டாச்சு, Uக்குரிய ஃபார்முலா போட்டாச்சு. ஸ்ட்ரைக்கிங், வாட்டர் ஸ்ட்ரைக்கிங்க்கு சொல்கிறாங்க அப்படின்னா mg. ஓகே, எம்முக்கு பதிலாக என்னது ρAV × என்னது g, ஏன்னா வெயிட் இது ஒர்க் டன், இது என்னது வெயிட். ஓகே, அடுத்து என்னது ஒர்க் டன் பெர் kg, work done by W. Wோட வேல்யூ என்னது ρAV1 G. ஒர்க் டன் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இருக்குது ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதை வந்து என்ன பண்ணியாச்சு, ρAV1 VW1 VW2 × என்னது பிளேட் வெலாசிட்டி. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா கிடச்சிடும். நம்ம டெரைவ் பண்ணி கூட நம்ம கொண்டு வரலாம், ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரெக்டாக சம்ம சால்வ் பண்ணதுக்கு சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்கிறது ஆன்சர். அடுத்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, இதையும் இந்த மாதிரி கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எம்முக்கு பதிலாக V1² போட்டு எம்முக்கு பதிலாக ρA1 போட்டு செஞ்சுருப்பாங்க. ஓகே, நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணியாச்சு, ஃபார்முலா மட்டும் எழுதியாச்சு. அதில் வந்து 50% யூவோட வேல்யூ வந்து V/2 போட்டிங்கன்னா 50% வர்ற மாதிரி இருக்கும். 50% எஃபிஷியன்சியில் அந்த மிஷின் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஓகே டேரெக்டாக ஃபைனலான ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க 1 + cos π. ஓகே இதில் வந்து இப்போ என்னென்ன மாதிரி ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா HG - HF - என்னது HF அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனல் லாஸ் இருக்கும். H அப்படிங்கிறது வந்து டெயில் ரேஸ்லேருந்து நாசிலோட ஹைட்டு நீங்கள் சம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே பவர் சப்ளை ஈக்குவல் டு WQH, டபிள்யூக்கு பதில் என்ன பண்ணுறது ரோஜி, QH அப்படியே வந்து வந்துடும். Q வந்து டிஸ்சார்ஜ் அதோட யூனிட்டு, F வந்து மீட்டரில் தான் இருக்கும், சாரி H வந்து மீட்டரில் தான் இருக்கும். ஓகே அடுத்து இது டேமில் வந்து ஸ்டோர் பண்ணி இந்த ஹெட்டு எவ்வளோ தூரம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரிசர்வாயரில் இதுலேருந்து இந்த பண்ணி பென் ஸ்டாக் வழியாக தண்ணி ஊற்றி இந்த பக்கெட் மேலே தட்டினோடனே பக்கெட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுற்றும் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே இன்னும் ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. வெலாசிட்டி ஆஃப் த ஜெட்டு V1 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CV × √2GH. வெலாசிட்டி ஆஃப் த வீல் U = KU × √2GH. கேயோட வேல்யூ வந்து 0.43 4.8 வரைக்கும் எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து மீன் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு U = πdn/60. ஓகே அடுத்து இதிலேருந்து அந்த U = πdn/60 அதிலேருந்து எது தேவையோ அதை எழுதிக்கலாம் டயாமீட்டர் பிச்சு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. அடுத்து ஜெட் ரேஷியோ பார்த்திங்கன்னா பெரிய டயாமீட்டர் பை சின்ன டயாமீட்டர், அதாவது மீன் டயாமீட்டர். அடுத்து நம்பர் ஆஃப் ஜெட்ஸு. ஓகே நம்பர் ஆஃப் ஜெட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பக்கெட் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவுலேருந்து இது டின்னு இருக்கும், இதுலேருந்து சைடு வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 2Dலேருந்து 3Dன்னு இருக்கும், இது 3Dலேருந்து 4Dன்னு இருக்கும். அதோட ஆங்கிள் இந்த ஸ்ப்ளிட்டர், இந்த டபுள் ஹெலிப்டிக்கல் ஸ்ப்ளிட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ப்ளிட்டரோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். இது ஆக்சுவலி இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வராது, தியரி ஓரியன்ட் இருக்குன்னு நினைக்கலாம். நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் எத்தனை அந்த ரன்னர் சுற்றி எத்தனை பக்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா Z = ஃபார்முலா D/2. இந்த இடத்துல 1/2ன்னு எடுத்துக்கிட்டால் அது என்னென்ன ஆயிரும் 0.5 மாறிடும். D/D நமக்கு என்னென்னு தெரியும், Mன்னு தெரியும். ஓகே ப்ளஸ் என்னது 15. இப்போ பெல்டான் வீட்டில் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க N நெட் ஹெட்டு. அந்த கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கான நொட்டேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஓகே அதாவது வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ்னு நமக்கு தெரிஞ்சதுனால இப்போ சம் முடிஞ்சிச்சு. H டிஸ்சார்ஜ் டயாமீட்டர் எல்லாமே ஒன்றா இருக்கணும். இது மீட்டர்னு இருந்தால் இது மீட்ரு, இது மீட்ரு, இது மீட்ரு, இது மீட்ரு. ஓகே இப்போ பவர் அவைலபிள் நாசலில் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா WQH பவரோட ஃபார்முலா தெரியும். ஓகே Q எவ்வளவு 0.06, W வந்து இது ஹெச்சோட வேல்யூ, இது போட்டிங்கன்னா கிடச்சிரும். வெலாசிட்டி ஆஃப் த ஜெட்டுக்கான ஃபார்முலாவும் போட்டாச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த பவர் அவைலபிள் அட் த நாசில், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அப்போது ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபஸ்ட் நான் எழுதணும். எப்படி நம்ம ரிவர்ஸாக நான் தான் நம்ம அந்த சம்மந்தம் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ரிவர்ஸாக நான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி எழுதும் போது இதில் நான் எனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன தேவைப்படுது, V1 தேவைப்படுது, U தேவைப்படுது, பை தேவைப்படுது. ஓகேயா பை என்னது தேவைப்படுது. இது செமி எலிப்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகே செமி சர்க்கிளோட ஆங்கிள். ஓகே இது செமி சர்க்கிளில் தான் இருக்குது. இது வந்து 108 டிகிரியில் இதாகும் இல்லைன்னா. எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா π = 180 மைனஸ் என்னது அந்த ஆங்கிள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபார்முலாமல் நினச்சிக்கோங்க. π = 180 மைனஸ் இந்த டிஃப்ளெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஓகே ஓகே π மைனஸ் என்னது 180, சாரி π = 180 மைனஸ் ஆங்கிள். இப்போ வந்து இது செமி சர்க்கிளில் தான் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னாலே இப்போ இதுவும் 180 ஆயிரும். 180 மைனஸ் 180 0 டிகிரி. ஓகே அப்போ பையோட வேல்யூ அப்போ காஸ் பை எனக்கு தெரிஞ்சிச்சு. V1 தெரியாது, U1 தெரியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல V1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், U கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், முடிஞ்சு. கொஷினை நம்ம ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து முடிச்சிடும். அடுத்து ஹெச் தெரியுது, N P எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, CV கொடுத்துருக்காங்க, KU கொடுத்துருக்காங்க. அசியூம் த டேட்டா, ஏதாவது டேட்டா தேவைப்படுதுன்னு இன்னொன்று எடுத்துக்கோங்கன்னு இருக்காங்க. வெலாசிட்டி V1, வெலாசிட்டி ஆஃப் த வீலு, பிளேடு வெலாசிட்டி. ஓகே இப்போ எதுக்காண்டி இந்த ஃபார்முலாவில் தான் எனக்கு என்ன இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. இந்த ஃபார்முலா எனக்கு தேவை அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நான் போடணும் அப்படின்னா எனக்கு U தெரியணும். U தெரியணும்னா அப்போ எனக்கு இந்த ஃபார்முலாவில் தெரியணும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, KU கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் KU × V1. அப்போ V1 தெரியணும். V1 தெரியணும்னா அப்போ நான் இங்கே நான் போகணும். இதை நான் ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டேன் அப்படின்னா இந்த இதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கணும். U கொடுத்துருக்காங்கப்பா, D எனக்கு தெரியாது. அப்போ D கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, வேறு என்ன டேட்டாலாம் D ரிலேட் பண்ணுற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, KU × V1. அப்போ போட்டால் எனக்கு என்ன கிடச்சிரும், U கிடச்சிரும். ஓகே அப்போது U தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த U எழுதுகிற ஃபார்முலாவில் எனக்கு என்ன தேவைப்படுது, V1 தேவைப்படுது. அப்போ V1க்கு என்ன கண்டுபிடிக்க, அதுக்கான CV கொடுத்துருக்காங்களா, அது அசியூம் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களே, இல்லை கொடுத்துட்டாங்க. அதையும் எடுத்து என்ன பண்ணியாச்சு, சால்வ் பண்ணி செஞ்சு. ஓகே சம்ம அப்ரோச் பண்ணுற விதம் இதுதான். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஓவரால் எஃபிஷியன்சி அதை கொடுத்துருக்காங்க. Q தான் கண்டுபிடிக்கணும். ஓகே போட்டாச்சு. Q = ஏரியா ஸ்கொயர் ×
பி. ஏன்னா ஏரியா ஸ்கொயர்னா ஏரியா மீட்டர் ஸ்கொயரு, வெலாசிட்டின்றது மீட்டர் பெர் செகண்டு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பெர் செகண்டு. ஓகே, இப்போ கியூப் போட்டாச்சு. இது என்னது ஏரியா, இது என்னது விஇ. ஏரியாவோட ஃபார்முலா போட்டாச்சு. அப்போ இந்த டி தெரியாது. நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் தேவை அப்படின்னா d/2d ப்ளஸ் என்னது 15, d/2d ப்ளஸ் என்னது 15 போட்டாச்சு, டி போட்டாச்சு. இப்போ எவ்வளோ பக்கெட் அதை வந்து சில்லறையில் நம்ம சொல்ல முடியாது, ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு நான் கன்வே பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த சம்ம ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்பர் ஆஃப் ஜெட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஜெட்டு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதணும். டயமீட்டர் கேட்டிருக்காங்க, பிச்சு சர்க்கிள் கேட்டிருக்காங்க. பிச்சு சர்க்கிளோட நொட்டேஷன் நமக்கு தெரியும். ஓகே, ஒரு நொட்டேஷன் நமக்கு தெரிஞ்சாலே இந்த குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் சப்ளை கேட்டிருக்காங்க. அசியூம் ஓவரால் எஃபிஷியன்சி இது நான் காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சா டி கண்டுபிடிக்கணும். அப்போ டி கண்டுபிடிக்கணும் யூ தேவை அப்படின்னா யூ ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எனக்கு என்ன தேவைப்படுது, இந்த டேர்ம்ஸ் தேவைப்படுது. இந்த டேர்முக்கு இதுலேருந்து நான் என்ன பண்ணுறது தூக்கி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எனக்கு இந்த டி தெரியும். இந்த டிக்கு தெரியும்னா ஸ்மால் டி தெரிஞ்சிடும். ஸ்மால் டி தெரிஞ்சிருந்தால் ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா தூக்கி போட்டால் எனக்கு என்ன கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா கியூ தெரிஞ்சிடும். டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ்னா என்னது, ஏரியா இன்ட்டு என்னது வெலாசிட்டி. ஏரியா என்னது சர்க்குலர் காம்பவுண்ட் தான் π/4 டி ஸ்கொயரு, பிரச்சனை இல்லை. இன்ட்டு V1. நம்பர் ஆஃப் ஜெட்டு கேட்டிருக்காங்கன்னா இதில் மீன் டயாமீட்டரை வச்சும் கண்டுபிடிக்கலாம், d/2d ப்ளஸ் 15 போடலாம். இல்லைன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கியூ மொத்த டிஸ்சார்ஜ் பை ஒரு ஜெட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறது. ஓகே, இப்போ 500 ரூபாய்க்கு 5 ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிளோட விலை கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 500/5 = 100 ரூபா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த கான்செப்ட் பண்ணி அது போடலாம். சில்லறையில் நம்ம போடக்கூடாது. ஓகே, ரவுண்ட் ஆஃபில் தான் என்ன பண்ணணும் போடணும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் டர்பைனை சால்வ் பண்ணி போடுறேன். ஓகே, பாய்.